ஓர் அழகிய கிராமத்தில் சிறுமி வசித்து வந்தாள். கிணற்றின் மேல் உட்கார்ந்து நூல் நெய்து கொண்டு இருந்தாள். அப்போது நூல் கிணற்றில் விழுந்தது. அதை எடுக்க அந்த சிறுமி முயற்சி செய்தாள். ஆனால் அவளால் முடியவில்லை. அப்படியே கீழே விழுந்து விட்டாள். கீழே விழுந்தவுடன் அவள் அழகிய உலகத்துக்கு, மாய உலகத்துக்கு சென்றாள். அங்கே ஒரு அழகான ஆப்பிள் மரத்தை பார்க்கிறாள். ஆப்பிள் மரம் சொன்னது, தன்னை சுத்தம் செய்து தனக்கு தேவையான உணவை சமைத்துக் கொள் என்று. அவளும் ஆப்பிளுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் செய்தால். அதற்கு மரம் அவளுக்கு ஆப்பிளை கிஃப்டாக கொடுத்தது. அதன் பிறகு வயதான பாட்டியை சந்திக்கிறாள். வயதான பாட்டியும் அவளிடம் எனக்கு சில வேலைகள் செய்து கொடுக்குமாறு கேட்டது. அதற்கு அந்த சிறுமி முக மகிழ்ச்சியுடன் அந்த பாட்டியுடன் சேர்ந்து எல்லா வேலைகளையும் செய்து கொடுத்தாள். பாட்டிக்கு அந்த சிறுமியை மிகவும் பிடித்துவிட்டது. இந்த சிறுமிக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாள். பாட்டி அந்த சிறுமிக்கு தங்க அறையை திறந்தாள். அங்கு தங்க உடையும் விலை மதிப்புமிக்க வைரத்தையும் அவளுக்கு பரிசாக கொடுத்தாள். அந்த சிறுமியும் அதை மிக மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டாள். பிறகு பாட்டி அந்த சிறுமியை வழி அனுப்பி விட்டாள். நாம் எப்போதும் உதவும் மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை நம்ம அனைவருக்குமே உதவி செய்ய வேண்டும். இந்த சிறுமியோடைய பண்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.